எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டெக் மகேந்திரா கம்பெனியோட Q1 ரிசல்ட் சம்மரி தான் பார்க்க போறோம். நாம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல டிசிஎஸ் அண்ட் HCL டெக் ரெண்டு ஐடி கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தோம். இப்போ அடுத்து டெக் மகேந்திரா கம்பெனியோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த குவார்டர்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த குவார்டர்ல டெக் மகேந்திரா வந்து 1140 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 34% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ். பட் ஆனா குவார்டர் ஆன் குவார்டரா கம்பேர் பண்ணா கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து ஃபிளாட்டா தான் இருக்கு. 2% வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதே மாதிரி ரெவென்யூ எவ்வளவு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குவார்டர்ல அவங்க 13,351 கோடி வந்து ரெவென்யூ பண்ணிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் பார்த்தா 2.7% வந்து இன்க்ரீஸ். குவார்டர் ஆன் குவார்டர் வந்து கிட்டத்தட்ட ஃபிளாட் தான். அடுத்து அவங்களோட எபிட்டா மார்ஜின் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஐடி கம்பெனில நம்ம வந்து எபிட்டா மார்ஜின் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் வந்து ப்ராஃபிட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எபிட்டா மார்ஜின் வந்து லாஸ்ட் இயர் 8.48 இருந்தது. இந்த இயர் வந்து 11.06 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவா வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து செக்மெண்ட் வைஸ் வந்து அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். கம்யூனிகேஷன் செக்மெண்ட்ல வந்து இயர் ஆன் இயர் 2.5% வந்து growth இருக்கு. அதே மாதிரி பிஎஃப்எஸ்ஐ செக்மெண்ட்லயும் வந்து 4.7% வந்து growth இருக்கு. பட் ஆனா மேனுஃபேக்சரிங் செக்டர் அண்ட் ஹைடெக் செக்டர் இது ரெண்டுலயுமே வந்து இயர் ஆன் இயர் வந்து நெகட்டிவ் growth தான் இருக்கு. அதே மாதிரி ரீஜன் வைஸா பார்த்தா யூரோப் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யூரோப்ல வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. 11.7% வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் இருக்கு. பட் ஆனா அமெரிக்கால வந்து இயர் ஆன் இயர் growth வந்து நெகட்டிவா இருக்கு. 5.9% வந்து கம்மியா தான் வந்து இயர் ஆன் இயர் growth இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் லாஸ்ட் இயரா நடந்த அந்த டாரிஃப் சேலஞ்சஸ், இதனால இருந்த சேலஞ்சஸ்னால அமெரிக்கால அவங்களோட ரெவன்யூ வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அடுத்து நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே பார்த்த மாதிரி அவங்களோட ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 11% இருக்கு. கம்பெனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களோட டார்கெட் வந்து 15%, அதை வந்து நாங்கள் 2027க்குள்ள அட்டைன் பண்ண ட்ரை பண்றோம் அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த குவார்டர்ல அவங்க எவ்வளவு டீல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த குவார்டர்ல அவங்க 809 மில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் டீல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 534 மில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் டீல் தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. பிரேக்கப்பா பார்க்கும்போது கிரேட்டர் தென் 50 மில்லியன் டாலர்ஸ் ஆர்டர்ஸ் வந்து 24 கிளைண்ட்ஸ் இருந்தது. இப்போ வந்து 26 கிளைண்ட்ஸா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனாலதான் வந்து அவங்களோட ஓவரால் டீல் வின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த ரிசர்ச்சோட சேர்த்து மேனேஜ்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓவராலா மார்க்கெட் செக்மெண்ட் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டே வந்து காஷியஸா தான் இருக்கு. பர்டிகுலரா ஆட்டோமேட்டிவ் செக்மெண்ட்ல வந்து growth வந்து கொஞ்சம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்த மாதிரி ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து 15% டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அட்டைன் பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேஷன், ஆஃப் சோரிங் அண்ட் இன்டகிரேஷன் இது மூணுமே நாங்க வந்து கம்பெனில பண்ண போறோம். இதன் மூலமா எங்களோட மார்ஜின் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நாங்க அட்டைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செக்மெண்ட் வைஸ்ல பிஎஃப்எஸ்ஐ அண்ட் ரீட்டைல் ரெண்டுலயுமே அடுத்தடுத்த குவார்டர்ல வந்து growth வந்து டிரைவ் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹெட் கவுண்ட் இந்த வருஷம் வந்து 897 பேரை வந்து கம்பெனி புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் 1,48,517 பேர் வந்து டெக் மகேந்திரால ஒர்க் பண்றாங்க. இதெல்லாம் தான் ரிசல்ட்ஸ்ல இருந்த டீடைல்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஷேரோட வேல்யூவேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஷேர் வந்து இப்ப ஆஸ் ஆஃப் நவ் 1463 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 மந்த்ல மட்டுமே 13% வந்து கரெக்டா இருக்கு. 1680 ரூபாய் கிட்ட இருந்த ஷேர் வந்து இப்ப 1460 ரூபாய் இருக்கு. இவ்வளவு கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் 31 பிஇல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ப்ரீவியஸா டிசிஎஸ் அண்ட் HCL டெக் ரெண்டு வீடியோலயும் பார்த்த மாதிரி ஐடி செக்மெண்ட்ல வந்து ப்ரெஷர்ஸ் இருக்கு. அடுத்த 2-3 குவார்டர் வந்து எப்படி இது பேன் அவுட் ஆகும் அப்படிங்கிறது வந்து கம்பெனிஸுமே ரொம்ப கிளியரா வந்து நமக்கு சொல்லல பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எந்த அப்டேட்டும் அவங்க கொடுக்கல. ஸோ அதனால ஆஸ் ஆஃப் நோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே எப்படி இது பேன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 to 15% கரெக்ட் ஆச்சு அப்படின்னா நான் வந்து இதை கன்சிடர் பண்றது வந்து
யோசிப்பேன். அது மட்டும் இல்லாம ஒரு 1000 ரூபாய் 1100 ரூபாய் கிட்ட வந்துச்சுன்னா கன்ஃபார்மா நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். இப்ப இதை வந்து கன்சிடர் பண்ண முடியல, ஒரு ஷேர் வந்து பல்கா நம்மளால பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி ஐடிபிஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுவுமே நம்ம இன்னொரு ஒரு குவார்டர் 2 குவார்டர் வந்து எப்படி ஐடி கம்பெனிஸ்ல பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாம வந்து செக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.